ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மொறுன்னு ஒரு சோமாஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரட்டி எடுத்துக்கலாம். இது உடனே செய்ய முடியாதுங்க. 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருதுங்க. பர்ஃபெக்டான சோமாஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா நம்ம மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக நம்ம திருகி முதல்ல நம்ம வந்து கொஞ்சமாக அதை தட்டில் கொஞ்சம் விரித்து ஒரு ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை சும்மா கூட நம்ம வீட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் அடுப்பை வறுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி, அதாவது ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த தேங்காய் கூட போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள் கிடச்சா கூட நீங்கள் நல்லா அதை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பூரணம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவு சூப்பராக புளிச்சு வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுதுங்க மாவு. இப்போ நம்ம ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவை சாஃப்ட் பண்ணுறதுக்கு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். இன்னும் மாவு சூப்பராக சாஃப்டாகி வந்துடும். இப்போ குட்டி உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு உருட்டுவோம் இல்லையா, அதை விடையும் குட்டியாக தான் நம்ம உருட்டலாம். நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தால நம்ம அதை சோமாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து முதல்ல நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறமா சிம்மில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோமாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சோமாஸ்க்கு மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு. அது எப்படி இருக்கணும்னா ரொம்ப லைட்டாக இருக்கணுங்க. அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அதில் பூரணத்தை செட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நம்ம இப்படி ஒரு டிசைன் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, வெறுமனையே அப்படியே திரட்டி நம்ம அதில் பூரணம் செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஷார்ப்பாக எட்ஜ் உள்ள மூடியோ இல்லை டிஃபன் பாக்ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மாவை வந்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி அதில் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயும் பூரணத்தை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். டிசைனே போடலனா கூட நம்ம வந்து சும்மா கூட கை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே நம்ம டிப் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியதில்லை. சும்மாவே நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மாவு வந்து ரொம்ப லேஸாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். கொஞ்சம் நம்ம திக்காக நம்ம வந்து திரட்டிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மொறு நம்மளுக்கு கிடைக்காது. அது சாஃப்டாக ஆகிடும். அதை மாதிரி கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக மொறுப்பாக நல்லா வரும். இன்னொரு மெத்தட் இதில் என்னென்னா, நல்லா லேசாக தேய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பூரணை வச்சு மடக்கி விட்டுட்டு நம்ம டைமண்ட்லாம் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் நம்ம ஓரங்களை வந்து கை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இப்போ சிம்மில் வச்சுருக்கோம். ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், தன்னாலே திரும்புது பாருங்கங்க. அப்படியே அந்த அளவுக்கு பால் மாதிரி நல்லா உப்பி வந்திருக்குது. சிம்மில் போட்டதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம அதை நல்லா பொரித்து எடுக்கலாம். அப்போ தான் மொறுப்பாக இருக்கும். எடுத்த உடனே கூட நீங்கள் வந்து மொறுப்பாக இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மொறுப்பு தன்மையோடு இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது கெட்டெல்லாம் போகாது. தேங்காய் போட்டதுனால கெட்டு போயிருமோன்னெலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம நல்லாவே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் கெட்டெல்லாம் போகாது. ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ நினச்சாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.